भारत माता की जय। एन अरबांदा तमिल सगोदरगिले वणक्कम। सबसे पहले तो मैं आप सबकी क्षमा मांगता हूं क्योंकि मैं तमिल में बोल नहीं पाता हूं और इसके लिए आप सब मुझे क्षमा करेंगे। நண்பர்களே, நான் உங்களிடத்தில் இந்த தமிழில் பேசாமல் இருப்பதற்கு உங்களிடத்தில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கின்றேன்। दूसरा, 14 अप्रैल को हमारा नववर्ष आरंभ हो रहा है। मैं आप सबको नववर्ष की अनेक अनेक शुभकामनाएं देता हूं और मुझे पक्का विश्वास है कि आने वाला वर्ष तमिलनाडु के विकास की यात्रा को और मजबूत बनाएगा और ये चुनाव उसमें आपका उत्साह उमंग नई ताकत भर देगा। நண்பர்களே, இந்த 2024ஆம் ஆண்டு வர இருக்கின்ற தமிழ் புத்தாண்டு தினத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை அத்தனை பேருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்। வருகின்ற ஆண்டு நம்முடைய அத்தனை பேருக்கும் வளர்ச்சி மிகுந்த ஒரு ஆண்டாக, மிக சிறப்பானது ஒரு ஆண்டாக அமைவதற்காக நான் உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன்। जो लोग दिल्ली में बैठे हैं उनको शायद पता नहीं चलता होगा कि वेलूर की धरती, तमिलनाडु की धरती नया इतिहास बनाने जा रही है। டெல்லியில் அமர்ந்தவருக்கு என்ன தெரியும், வேலூரை இத்தனை பெரிய எழுச்சியான ஒரு கூட்டம் இருந்திருப்பதை இன்றைக்கு அத்தனை பேரும் டெல்லியிலிருந்து பார்த்து கொண்டிருப்பார்கள்। ये आपका प्यार, ये आपके आशीर्वाद, तमिलनाडु के प्रति मेरा जो समर्पण है उस समर्पण को और अधिक प्रेरणा देते हैं और अधिक पवित्र बना देते हैं और इसलिए मैं तमिलनाडु के लोगों का जितना अभिनंदन करूं उतना कम है। நண்பர்களே, உங்களுடைய அன்பு அத்தனை எனக்கு இருக்கின்றது, உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கின்றது। ஆகவே என்னுடைய அத்தனையும் நான் உங்களுக்கு அர்ப்பணமாக செய்து கொண்டு இந்த தமிழ்நாடு தமிழ் மக்களுக்காக அத்தனையும் நான் வளர்ச்சிக்காக நான் என்னுடைய முழு திறமையை பயன்படுத்த உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன்। वेलूर की ऐतिहासिक, पौराणिक और वीरता से भरी इस धरती को मैं श्रद्धापूर्वक प्रणाम करता हूं। मैं यहां विराजमान जलगंडेश्वर शिव और भगवान मुरुगन के चरणों में नमन करता हूं। ब्रिटिश रूल के खिलाफ इस धरती पर बहुत बड़ी क्रांति हुई थी और वही वेलूर फोर्ट और वेलूर की धरती एक बार फिर हिस्ट्री बनते देख रही है। बीजेपी और एनडीए को तमिलनाडु में अपार जन समर्थन मिल रहा है। पूरा तमिलनाडु कह रहा है एक बार फिर நண்பர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த மிக பழமையான இந்த வேலூர் நகரத்திலே
அதுவும் துணிச்சலுக்கு பெயர் போன வீரத்திற்கு பெயர் போன இந்த வேலூர் நகரத்தில் நான் தலைவணங்கி உங்கள் அத்தனை பேருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்க ஜலகண்டேஸ்வர சிவனை வணங்கி முருகப்பெருமானை கடவுள் முருகப்பெருமானை வணங்கி அவர் பாதங்களை தொட்டு நான் மீண்டும் ஒருவர் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேலூர் ஆங்கிலேயருக்கு ஆட்சிக்கு எதிராக இந்த மண்ணிலே மிகப்பெரிய புரட்சி இங்கே ஏற்பட்டுள்ளது, ஏற்கனவே நடந்திருக்கிறது. அதே போல இந்த வேலூர் கோட்டையும் இந்த வேலூர் மண்ணும் மீண்டும் ஒரு வரலாற்று நிகழ்வை காணப் போகிறேன் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனதா கூட்டணிக்கும் மக்கள் ஆதரவு பெருகி வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்த தமிழகம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது, மீண்டும் மோடி அரசு, மீண்டும் மோடி அரசு, மீண்டும். साथियों, हमें मिलकर इस 21st सेंचुरी में अपने भारत को, अपने तमिलनाडु को विकसित बनाना है. बीते 10 वर्षों में एनडीए की सेंट्रल गवर्नमेंट ने डेवलप भारत की फाउंडेशन तैयार की है. आपको याद होगा 2014 के पहले भारत को कैसी नजर से देखा जाता था. हमारी इकोनॉमी वीक थी, देश में बिग या स्मॉल डिसीजंस ही नहीं होते थे, केवल स्कैम्स की खबरें आती थी. जब भी अखबार खोलो स्कैम, जब भी नेता का नाम सुनो स्कैम. भारत के बारे में कहा जाता था कि भारत की इकोनॉमी कभी भी फेल हो सकती है, हिंदुस्तान इकोनॉमिकली डूब जाएगा, ऐसा कहा जाता था. நண்பர்களே, இந்த 21வது நூற்றாண்டிலே நாம் இந்தியாவையும் நம் தமிழகத்தையும் அத்தனை பேர் ஒன்றிணைந்து வளர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டுகளிலே மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது நல்ல ஒரு இந்தியாவுக்கான அடித்தளத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றது. ஆனால் 2014 ஆண்டிற்கு முன்பாக இந்தியா எப்படி இருந்தது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். உலகத்தில் மிகவும் பொருளாதாரத்தில் மிகவும் பலவீனமான ஒரு நாடாக நாம் இருந்து கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, அந்த 2014 முன்பாக மிகப்பெரிய முடிவுகள் இந்த நாட்டில் எதுவும் எடுக்கப்படாமல் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்தியாவை பற்றி எங்கு பார்த்தாலும் உலகத்தில் என்ன செய்தி வரும் தெரியுமா? மோசடிகள், இந்தியாவில் நடக்கிற மோசடிகள், இந்தியாவில் நடக்கின்ற ஊழல்கள், இது பற்றி மட்டுமே நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய பொருளாதாரம் என்றைக்கு வீழ்ச்சியடையும் என்று உலக நாடுகள் முழுவதும் பேசப்பட்டு வந்துகிற நிலையிலே